இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதில் இழுபறியா அமைந்த அம்சங்களை ஒன்றுதான் அசைவ பால் சர்ச்சை. இது குறித்து இன்னும் தெளிவா பார்க்கலாம். உலகம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான வரி விகிதங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரலில் இருந்து வெளியிட்டார். இது ஏற்படுத்திய அதிர்வலைகளை தொடர்ந்து வரி விகிதத்தை குறைப்பது தொடர்பாக பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கின. இந்தியாவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருது. வரும் 7ஆம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில வேளாண் துறை சார்ந்த விவகாரங்கள்ல அமெரிக்காவிடம் கோரிக்கைகளை ஏற்க இந்தியா திட்டவட்டமாக மறுக்கதால இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் தொடர்பாக தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை அசைவ பால். அது என்ன அசைவ பால் என்று கேட்கிறீங்களா? இதோ அதற்கான விளக்கம். இந்தியாவோட ஆடு, மாடு, ஏன் சில பகுதிகளில் ஒட்டகப்பால் கூட பயன்படுத்தப்படுது. இந்த விலங்குகள் இயற்கையான மேய்ச்சல கிடைக்கும் உணவு அல்லது பராமரிப்பாளர்கள் வழங்கக்கூடிய புல், இலை, தழை, பருத்தி, புண்ணாக்கு போன்ற சைவ தீவனங்களை உண்கின்றன. ஆனா அமெரிக்காவில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு அவற்றின் எடையை அதிகரிப்பதற்காக அவற்றிலிருந்து பெறப்படும் பால்ல கொழுப்பு, புரதம் மிகுதியா கிடைக்கணும் அப்படின்னு விலங்குகளின் ரத்தம், எலும்பு, இறைச்சி ஆகியவற்றை அரைத்து சேர்த்து தீவனங்கள் வழங்கப்படுகின்றன. இதனை பிளட் மீல், அதாவது இரத்த உணவு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறா பிளட் மீல் வழங்கப்படுற உணவுகளிடமிருந்து பெறப்படும் பால் தான் அசைவ பால் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனால தான் அமெரிக்க பால் சார்ந்த பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா நோ சொல்லுது. அமெரிக்க பசுக்கள் இருந்து வரும் பால் அசைவ பால் என்று நாங்களா சொல்லல அப்படின்னும் உங்கள் நாட்டில் வெளியாகக்கூடிய சியாட்டல் போஸ்ட் இன்டெலிஜென்சர் நாளிதழில் 2024 வெளியான ஓர் அறிக்கையில அமெரிக்காவில் பன்றி, மீன், கோழி, குதிரைகள், பூனை, நாய்களின் இறைச்சிய பசுக்கள் உண்ண அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும் புரதத்துக்காக பன்றிகள், குதிரைகளின் ரத்தம் கலந்த தீவனங்களும் வழங்கப்படுது அப்படின்னும் பசுக்களின் எடையை அதிகரிக்க விலங்கு கொழுப்பும் தீவனவா வழங்கப்படுது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. என ஆதாரத்தை முன்வைச்சு இந்தியா கருத்தை பதிவு பண்ணியிருக்கு. சரி, ஏன் இந்த பிளட் மீல் அப்படின்னு சற்று ஆழமா அலசினா, பிளட் மீல் மூலம் பசுக்களுக்கு தேவையான லைசின் என்ற அமினோ அமிலம் எளிதில் கிடைக்குது. இந்த லைசின் என்ற எசென்சியல் அமினோ அமிலம் தாவர உணவுகளை மிக மிக குறைந்த அளவிலேயே இருக்கும் அப்படிங்கிறதால பசுக்களுக்கு தொடர்ச்சியா பிளட் மீல் வழங்கப்படுது. பிளட் மீல கிடைக்கக்கூடிய அமினோ அமிலங்களை பசுக்கள் எளிதா செரிமானம் செய்துவிடும் என்பதாலும் இது வழங்கப்படுது. இன்னொரு புறம் பிளட் மீல் தயாரிப்பால எரிச்சி கூடங்கள கழிவுகளை கையாளதும் எளிதாகுது. சுற்றுச்சூழல் சீர்கேடு குறைகிறது என்ற வாதமும் முன்வைக்கப்படுது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பால் பவுடர், நெய், வெண்ணெய் எல்லாமே இத்தகைய அசைவ பாலில் இருந்துதான் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதை இந்தியர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை மத கலாச்சாரவாதங்களா முன்வைக்குது இந்தியா. இந்திய மக்களோட மத கலாச்சார உணர்வுகளை புண்படுத்தும் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லுது இந்தியா. அதனால இதுல சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்திய குடிமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க அமெரிக்காவில் இருந்து பால் சார்ந்த பொருட்களை அனுமதிப்பது என்றால் அது நிச்சயமாக சைவப்பால் என்ற உத்தரவாத சான்றிதழ் பெற்றதாகவே இருக்க வேண்டும் என்று கெடுபிடியும் காட்டுது இந்தியா. அமெரிக்காவோ தங்களுடைய வேளாண் பொருட்கள் வர்த்தகத்துக்கு இந்தியா கெடுபிடி காட்டுறத தேவையற்ற வர்த்தகத்தர அப்படின்னு கருதுது. மேலும் நவம்பர் 2024 இந்தியா பால் பொருட்களை வர்த்தகத்துக்கான புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழை வெளியிட்டது. அதுல அசைவ பால் பற்றியெல்லாம் எதுவும் குறிப்பிடவில்லை என்கிறது அமெரிக்கா. இந்த பிரச்சனை உலக வர்த்தக மையம் வர எட்டிவிட்டது. என்ன சொன்னாலும் சரி, 140 கோடி மக்களோட நம்பிக்கை, 8 கோடி மக்களின், குறிப்பா சிறு குறு கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சமரசம் செய்யவே மாட்டோம் அப்படின்னு கூறுது இந்தியா. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கூட முன்னெடுக்க தயாராக இல்லை அப்படின்னு இந்தியா கடுமையான கெடுபிடி கொடுத்து வருது. இயற்கையாகவே தாவர உண்ணிகளான பசுக்களுக்கு இது போன்ற பிளட் மீல் கொடுப்பது சரிதானா? இது ஒரு வகையில விலங்குகளை வதைப்பது ஆகாத என்ற விவாதங்களும், அவ்வாறான உணவை உட்கொள்ளும் பசுக்களிடமிருந்து பெறப்படும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை உட்கொள்வோருக்கு ஏதேனும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமா என்ற ஐயப்பாடுகளும் நிலவுது. தற்போது அமெரிக்க உணவு தானியங்களுக்கு சுமார் 40 விழுக்காடு இறக்குமதி வரியை இந்தியா விதிக்குது.
இந்த வரி 10 விழுக்காடா குறைக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா வலியுறுத்தி இருக்கு. இதை இந்தியா ஏற்க மறுத்துவிட்டது. குறிப்பா அமெரிக்காவின் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு தானியங்களை இறக்குமதி செய்யவும் மத்திய அரசு மறுத்துவிட்டது. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற விவசாயம், பால் பொருள் சந்தைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட அமெரிக்க அரசின் அழுத்தத்துக்கு அடிபடிய மாட்டோம் என்று குறிப்பா அசைவ பால் இறக்குமதியை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு இந்தியா திட்டவட்டமா கூறி வருவதா மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.